லார்ட். இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம வேகமாக ஒரு பிரேயர் செய்துட்டு நம்ம இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளாக பிரவேசிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம பிரேயர் பண்ணலாம். ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட நாங்க இந்த பைபிள் ஸ்டடியில அட்டென்ட் பண்றதுக்காக இங்க கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நாங்கள் தெளிவாய் கற்றுக்கொள்ளத்தக்கதாய் அப்பா எங்களுடைய மனக்கண்களை நீங்க திறக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. தெளிவாய் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் இது எல்லாவற்றையும் எங்களுக்கு விளங்க செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தடையாய் இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்ணுகிறேன். பேசுகிற என்னை முழுமையாய் மறைத்து கொண்டு பரிசுத்த ஆவியானவனை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்ப இந்த பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ற ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகட்டும். அது மட்டும் இல்லாம ரெக்கார்டிங் மூலியமாய் கேட்க போகிற ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரே உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா நீங்க அவர்களோட வாழ்க்கையில மாற்றங்களையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நான் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியலன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. தெரியுது இல்லையா? எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? ஒரு நிமிடம். ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியல இல்லையா? ஒரு செகண்ட். ஓகே, எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, வெரி குட். ஃப்ரீடம் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் எங்களுடைய ஊழியங்கள் சார்பாக இந்த பைபிள் ஸ்டடி நாங்கள் கர்த்தருக்கு ஏறெடுக்கிற ஒரு ஊழியம். இதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். தொடர்ந்து ஆர்வத்தோடும் வாஞ்சையோடும் இந்த பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணுங்க. லைவாய் அட்டென்ட் பண்ணுகிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்ம உமன் த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழாக நிறைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 19வது 19th செஷன்ல இருக்கிறோம். இன்று கூட நிறைய ரகசியங்களையும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக கர்த்தர் கொடுக்க போறாரு. ரொம்ப ஆர்வத்தோட கேளுங்க. நிறைய ரகசியங்களை தெரிந்து கொள்வீங்க. புது புது காரியங்களை கற்றுக்கொள்வீங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகுது. கவனமாய் கேட்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம இதற்கு முன்பாக நடந்த பைபிள் ஸ்டடிஸ் செஷன்ஸ் நம்ம அபிஷியல் யூடியூப் சேனல்ல இருக்கு. 1ல இருந்து 18 செஷன் வரைக்கும் இருக்கு. தயவு செய்து இந்த செஷன் பார்க்கிறவங்க அதையும் பார்த்து விட்டு வரும்படியாய் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த செஷன் உங்களுக்கு புரியறதுக்கு அது எல்லாமே ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா ஒரு நோக்கத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை கர்த்தர் இந்த காரியத்தை செய்யும்படியாய் எங்களிடத்தில் கர்த்தர் பேசினார். உங்க எல்லாரையும் அவருடைய ராஜ்யத்திற்கென்றும் இந்த பூமியில நீங்க வாழும்போது ஆசீர்வாதமாய் நீங்கள் வாழணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டிருப்பதனால நிறைய புது புது காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் முன்பாக சென்று கற்றுக்கொள்ளும்படியாய் பணியோடு கேட்டுக்கொள்கிற எங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது கர்த்தருக்கு நீங்க செய்கிற ஊழியமாய் கருதப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, மேற்கொண்டு நம்ம செல்லலாம், வேகமாக செல்லலாம். யாருக்காவது வாய்ஸ் கேட்கலனாலும் இல்ல உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியாட்டாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்று ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான டாபிக். லாஸ்ட் செஷன் நம்ம பார்த்தோம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட தேவ ரகசியம் என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டோம். இப்ப பாத்தீங்கன்னா அதோடைய தொடர்ச்சியாக ஆசீர்வாதமான பெற்றோரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளும் அப்படின்ற தலைப்பின் கீழாக
நிறைய ரகசியங்களை கர்த்தர் உங்களோட பேச போறாரு. நம்ம வாழறதே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்றோம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நோக்கமே என்னன்னா, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம நம்ம கர்த்தரை வேண்டிக் கொள்வோம். அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி இருக்கோமோ இல்லையோ, நம்ம பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும். எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய விருப்பமா இருக்கும். நிச்சயமா இருக்கும். இல்லையா? அதற்குரிய ரகசியங்கள தான் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து இதை ஜஸ்ட் கேட்கிறவங்களா மட்டும் இல்லாம, இத வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. இந்த கேட்டுக்கொள்கிற சத்தியத்த இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நம்ம கற்றுக்கொள்வத தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக்குங்க. அத செய்து பாருங்க. பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தையும், அந்த ஆசீர்வாதத்தையும் நீங்க வந்து பார்ப்பீங்க. சரியா? இதற்கு வயதெல்லாம் வித்தியாசம் இல்லை. சின்ன வயசு, சின்ன பிள்ளைங்கள வச்சிருக்கவங்க தான் இத ஃபாலோ பண்ணணும். அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வயசு 70 ஆனாலும் சரி, 80 ஆனாலும் சரி. இப்போ இந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க செய்ய ஆரம்பித்தீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். சரி, நம்ம தொடர்ந்து வேகமாக செல்லலாம். ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கப்போது. அதற்கு முன்பாக எபேசியர் 6:3 இந்த வசனத்தை நம்ம ரொம்ப டீப்பா இந்த காரியத்தை பார்க்க போறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட பெற்றோரும், ஆசீர்வாதமான பிள்ளைகளும்ன்ற தலைப்பின் கீழ தான் நம்ம பார்க்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த காரியங்களை நம்ம வந்து ஆராய்வதற்கு முன்பாக, இந்த வசனத்தை நீங்க படிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். உங்க மனசுல நீங்க வைங்க. சரிங்களா? எபேசியர் 6:3 யாராவது அன்மியூட் பண்ணிட்டு வாசிக்க முடியுமா? சத்தமா. யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சத்தமா வாசிங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. வெரி குட். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. சோ இந்த வசனத்தின் மூலமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் கர்த்தர் கனத்தை கொடுக்கணும் அப்படின்றத ஒரு கட்டளையா கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. சோ இதுல நிறைய காரியங்கள் ஒளிந்து கொண்டிருக்கு. நம்ம மேற்கொண்டு தெரிந்து கொள்ள போறோம். இந்த வசனத்தை உங்க மனதுல வைங்க. உபாகமம் 5:16 யாராவது அன்மியூட் பண்ணிட்டு வாசிக்க முடியுமா? இந்த வசனம் சார்ந்தேதான் இதுவும். யாராவது அன்மியூட் பண்ணிட்டு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வெரி குட். சோ இப்ப வந்து நம்ம எபேசியர்ல 6:3 பார்த்தோம் இல்லைங்களா? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டளைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுல ஒரு வாக்குத்தத்தம் ஒளிந்திருக்கு. அந்த காரியத்தை செய்யும் போது ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார் பிள்ளைகளுக்கு. அந்த ப்ராமிஸ கர்த்தர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது என்ன ப்ராமிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும். இப்ப எந்தெந்த பிள்ளைலாம் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுதோ அந்த பிள்ளைகளுக்கு ஆயுசு நாட்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். 2வது என்ன இருக்கும்? நான் நல்ல நீண்ட வாழ்ந்தா மட்டும் போதுமா? அது மட்டும் இல்லாம அந்த வாழ்ற நாட்கள்ல ரொம்ப நல்லா வாழ்வாங்களாம். சோ இதெல்லாம் நான் வந்து இந்த வசனத்தெல்லாம் வந்து படித்து காட்டும்போது உங்க இருதயத்துல நிறைய காரியங்கள் தோன்றும். அத பத்தின ஒரு சில கேள்விகள் நான் கேட்பேன். சோ இப்ப அது மட்டும் இல்லாம பார்த்துருவோம். இந்த வசனம் சார்ந்தே பாத்தீங்கன்னா, உபாகமம் 23:17 கர்த்தர் 10 கட்டளைய கொடுத்திருப்பாரு. அதுல 10 கட்டளையில 5வது கட்டளை இந்த ரெட் மார்க் நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா? 10 கட்டளைன்றது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில அது ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டளைகளாய் காணப்பட்டது. அதுல கடவுளுக்கு அடுத்து இங்க கொடுக்கப்பட்டுள்ள 4 கட்டளை இங்கிலீஷ்ல இருக்கு. அத நான் வாசிக்க விரும்பல இப்போ. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். கடவுளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது 4 விஷயத்துல இருக்கு. கடவுளை மட்டும்தான் நம்ம ஆராதிக்கணும். கடவுளுக்கு நிகரான எந்த ஒரு சொரூபத்தையும் நம்ம வணங்கக்கூடாது. கடவுள் மேல நம்ம வந்து ரொம்ப அவரை ஓய்வு நாள நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 4 கட்டளை இருக்கு.
5வதாக வருகிற கட்டளை ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். கடவுள் தன்னை பற்றி பேசின பிறகு அவர் பேசுகிற ஒருத்தர் யார பத்தி பேசுறார் அப்படின்னா தகப்பனையும் தாயையும் பத்தி பேசுறார். இந்த உலகத்துல இருக்க ஜனங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரு? தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணணும் அப்படின்றத 10 கட்டளையில அவருக்கு அடுத்து ஒரு கட்டளையாய், தனக்கு அடுத்து அவர் பேசுற ஒரு விஷயமாய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சோ இதுல இருந்து நான் இத்தனை 3 விஷயங்கள், 3 வசனங்கள் மூலியமாய் நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்தேன் இல்லையா? சோ இதுல இருந்து நான் ஒரே ஒரு கொஸ்டின், யாராவது அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, என்ன உங்களுக்கு தெரியுது? இப்போ இந்த 3 காரியங்கள்ல இருந்து உங்களுக்கு என்ன புரிந்தது? யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிட்டு வேகமா எனக்கு இது புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தவங்க வேகமாக. சிந்து மேம், ஜாய்ஸ், யாருக்குமே ஒண்ணுமே புரியலையா? ஒண்ணுமே புரியலையா? இப்ப என்ன நம்ம படித்து கொண்டிருந்தோம்? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும் அப்படின்றது அதுல ஒரு வாக்கு தத்தங்கள் ஒளிந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம் இல்லையா? இதுல இது வந்து என்னவாக புரியுது? நான் மேற்கொண்டு கடந்து போகட்டுமா? ஒண்ணுமே புரியல. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுனா என்னன்னே தெரியலையா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க மேம். அன்மியூட் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு கேட்கும் நீங்க பேசுறது. சரி, நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த காரியங்கள்லாம் அப்படியே வெளிப்படையா என்னத்தை காமிக்குது அப்படின்னா, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமாக, இல்ல பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கட்டளையாக நமக்கு தெரியலாம். ஆனா இது எல்லாவற்றிலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தங்களை கனம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா, இப்ப என்ன கனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம்னு அர்த்தம். என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நிறைய கணங்கள் எனக்கு உண்டாயிருக்கு. அப்போ எனக்கு அடுத்து வர காரியங்கள் எல்லாம் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும், என்னை கனம் பண்ணணும், என்னை ஹானர் பண்ணணும், எனக்கு ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் மேல எனக்கு ஒரு கனம் வருது அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம்னு அர்த்தம். அதுவும் ஆண்டவருக்கு அடுத்து ஒரு தகப்பனையும் தாயையும் கர்த்தர் வைத்து அவர்களை இந்த பூமியில இருக்க அவங்களுக்கு வர்ற ஜெனரேஷன்ஸ் வந்து நீ எனக்கு அப்புறம் உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒபே பண்ணணும், எனக்கு அப்புறம் நீ அவர்களுக்கு கனம் பண்ணணும், அவங்களுக்கு வேண்டிய மரியாதையை செலுத்தணும். அது மட்டும் இல்லாம நீ இப்படி செலுத்தினா உனக்கு தீர்க்க ஆயுசையும் நன்றா இருக்கிற வாழ்க்கையும் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாருன்னா இது பிள்ளைகளுக்குரிய வாக்கு தத்தமாய் நமக்கு தெரியலாம். ஆனா இதற்குள்ளாக மறைந்திருப்பது என்ன தெரியுமா? இந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. அது எப்பேற்பட்ட பொறுப்பு தெரியுமா? அது சாதாரண பொறுப்பு இல்ல. தங்களுடைய ஜெனரேஷனையே, தங்களுடைய வாழ்க்கையே, தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கிற, அதாவது நல்வாழ்க்கையை கொடுக்கறதும் சரி, அவங்க வந்து வீணா போறதும் சரி, ஒரு தகப்பனும் ஒரு தாயோட கரத்துல இருக்கு. இவ்வளவு கனத்தை கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னா அதுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்குன்றத தகப்பனும் தாயும் இருக்கிற ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஆக போறவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் நம்ம இந்த இன்றைய பைபிள் ஸ்டடியில ரொம்ப ஆழமாக நம்ம வந்து பார்க்க போறோம். இதற்கு முன்பாக போன வாரம் பாத்தீங்க அப்படின்னா இதோடைய முதல் பகுதியாக நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு 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 பெற்றோரா இருக்கிறவங்க ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையில வாழும்போது அவங்க ஜெனரேஷன் எப்படி ஒரு ஆசீர்வாதமாய், எப்படி 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை பார்த்தோம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நடவடிக்கை, நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம செயல்பாடுகள் எப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை
அப்படி ஒரு 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 ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளாகவும் சமாதானத்துக்குள்ளாக வாழ்க்கைக்குள்ளாகவும் கொண்டு போக போகுது. கர்த்தரிடத்துல இருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்று தர போகுதுன்னு பார்க்க போறோம். சரி, அதற்கு முன்பாக நம்ம ஆதியாகமம் நம்ம இந்த ஆதியாகமத்துல 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட இந்த சேத்துடைய சந்ததிய ஒரு முறை பார்த்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா டெசண்டன்ட் ஆஃப் ஆடம் இருக்கு, ஆதாமுடைய சந்ததி இருக்கு. நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஆதாம்ல இருந்து ஏவாளில இருந்து சேத் என்கிறவர் வராரு. அவர் மூலமாக வந்த சந்ததி தான் நோவா. சேத் மூலமாக அவருடைய சந்ததி வழியாக நோவா வருகிறாரு. இதுல நடுவுல ஏனோக்கு என்பவர் ஆண்டவரோடு சஞ்சரித்தாரு. அவர் மூலமாக நல்ல ஒரு ஆசீர்வாதமான 3 பிள்ளைகள், மெத்துசேலா, லாமேக்கு, நோவா. இவர்கள் 3 பேரும் பிறக்கிறாங்க. இவங்க 3 பேரும் பிறந்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க. இந்த நோவா மூலமாக இந்த பூமிக்கு ரட்சிப்பு வருது. இது நம்ம பார்த்தோம். இது ஒரு அவுட்லைன் தான் நான் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். இப்ப அடுத்ததாக பார்ப்போம். இதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏனோக்கு அப்படின்றவரு ஆண்டவரோடு சஞ்சரித்ததுனால எப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தன்னுடைய பிள்ளையாகிய மெத்துசேலா, லாமேக், நோவா இவங்க 3 பேருக்கும் கொடுத்தார் என்பதை நம்ம கடைசியா நம்ம பார்த்தோம். கடைசி செஷன்ல பார்த்தோம். அத நம்ம வாழ்க்கையில நம்ம சஞ்சரிக்கிறவர்களாய் நம்ம ஆண்டவரோடு பேசுகிற நபர்களாய் இருக்கணும். இப்ப நான் அடுத்ததா கடந்து போறேன். இதெல்லாம் நம்ம போன வார செஷன்ல பார்த்தோம். பார்க்காதவங்க போய் அந்த செஷனை டீட்டெயிலாய் பார்க்கும்படியாய் கேட்டுக்கொள்றேன். இப்ப இந்த வாரத்துக்குள்ளாக போகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற நபர் வந்து நோவா. இது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா 6, 7, 8, 9 இந்த 4 அதிகாரத்திலுமே ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நோவா. இவருக்கும் ஏனோக்குக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன ஒத்துமை அப்படின்னா, எப்படி ஏனோக்கு தேவனோடு நல்ல ஒரு சஞ்சரிக்கிற, அதாவது வாழ்ற வாழ்க்கை, அவரோடவே நடக்கிற ஒரு வாழ்க்கை, எப்பயும் அவரோடு பேசி கொண்டிருக்கிற வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, அது போல நோவாவும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு தெரிந்து கொண்டார். காட் அண்ட் நோவா. இதனால ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அப்போ இருந்த காலகட்டத்துல ஆண்டவர் வந்து பாவம் இந்த பூமியில பெருகுனதுனால நோவாவை மட்டும் காப்பாத்தணும், நோவாவை மட்டும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முடிவு பண்றார். சரியா? இப்போ ஆதியாகமம் 6, 8 என்ன சொல்கிறது அப்படின்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சோ ஆண்டருடைய கண்கள்ல யாருக்கு கிருபை கிடைக்குது? நோவாவுக்கு கிருபை கிடைக்குது. சரியா? சோ நோவாவின் வம்ச வரலாறுன்னு ஆரம்பித்து, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இது நோவாவை பற்றி வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம கற்றுக்கொள்கிற பாடத்துக்கும் நோவாவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இப்போ நோவா வந்து நீதிமான் தான், நோவா வந்து உத்தமர் தான், அவர் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு நபர் தான், தேவனிடத்தில் கிருபை பெற்ற நபர் தான். இப்படிலாம் யாரெல்லாம் இருக்கோம்? நம்ம எல்லாருமே அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம இருக்கணும்னு முயற்சி பண்றோம் இல்லையா? ஆண்டவரோடு பேசணும், நம்ம நீதிமானா இருக்கணும், இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நம்ம காத்து கொண்டு நடக்கணும், சஞ்சரிக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து விரும்புகிற ஒரு வாழ்க்கை நோவா மாதிரிதான் நம்மளும். அப்படிதான் நம்ம நினைத்து கொண்டு இருக்கோம் இல்லையா? இதுல என்னன்னா, நோவா வந்து எப்படி ஒரு இப்படிப்பட்ட நபரா இருந்து ஒரு ஃபேமிலி மேனா இருந்தாரோ, அது போலதான் நம்மளும் ஒரு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு பிள்ளைகளை பெற்றவர்களாய் நம்ம இருக்கிறோம். இப்ப இந்த நோவா மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அதுதான் நம்ம வந்து வேகமா பார்க்கலாம். சரி, இப்போ நோவா இருந்த காலகட்டம் வந்து ஒரு மோசமான காலகட்டமா இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த நேரத்துல தேவன் என்ன பண்றாரு, பூமிய அழிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. எதனால? மழை வர வச்சு தண்ணியினால இந்த பூமிய ஃபுல்லா அழிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஏன்னா பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன்ட்டு ஆதியாகமம் 6:13 ஆண்டவர் தேவன் வந்து தெளிவா சொல்றாரு. இப்போ நம்ம வந்து இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஏன்
தேவன் பூமிய அழிக்கணும்னு முடிவு பண்றார். ஏன்? ஒய்? பூமி கொடுமையினால் நிறைந்ததுனால பூமி அழிக்கப்படலாம். ஆனா அந்த கொடுமையினால் நிரப்பப்படுவதற்கு முன்பாக நல்லா இருந்த பூமி, நோவா வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு. நோவா வந்து ஏனோக்கு வந்து தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்புறம் வந்த ஜெனரேஷன் எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. நடுவுல ஏன் ஆண்டவர் வந்து பூமியே அழிக்கணும்? பூமியே ஒண்ணும் இல்லாம, அது இல்லாம மனுஷங்க அழிச்சா மட்டும் பரவாயில்ல, எல்லாத்தையும் அழிச்சிடணும். அவர் உண்டாக்குன எல்லாவற்றையும் அழிக்கணும்னு ஏன் தேவன் முடிவு பண்றாரு? சரி, பார்க்கலாமா? வேகமா பார்க்கலாமா? நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்ம வேகமா போகலாம். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இங்க ஆதியாகமம் 6:1 இருக்கு பாருங்க. மனுஷர் வந்து பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களோட தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம்தான் என்றார். இதுதாங்க காரணம். என்ன காரணம்? தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவகுமார்கள் மனுஷ குமாரிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அது வந்து தேவனுக்கு அதை பார்த்து அது அந்த காரியங்கள் நடக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருந்ததுனால தேவன் வந்து, இனி நான் மனுஷனோட போராட மாட்டேன், நான் வந்து இனி அவன் இருக்க போற நாட்கள் 120 தான் அப்படின்னு சொல்லி அவனுடைய 1000 வயசு 1000 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நாட்களை குறைக்கணும்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்றாரு. இப்ப இங்க என்ன தெரியுமா, இது பைபிள் ஸ்டடின்றதுனால நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இங்க யார் தேவகுமாரர்? என்ன புரியுது உங்களுக்கு? தேவகுமாரர் இங்க இருக்கு, மனுஷ குமாரத்திகள்னு இருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல தேவகுமாரர் அப்படின்ன உடனே இதை ஏஞ்சல்ஸ்னோ இல்ல வந்து தேவனுக்கு வேற ஏதோ குமாரர்கள் இருக்கிறார்கள்னோ தப்பா புரிந்து கொள்ள கூடாது. புரியுதா? இத முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த பூமி அழிக்கப்பட்டதுக்கு மெயின் ரீசன், ஒரு ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளணும், தேவகுமாரர்னா யாரு, மனுஷ குமாரத்திகள்னா யாரு. இந்த தேவகுமாரர்கள்னா யாருன்னா இவர்களும் மனிதர்கள் தான். புரியுதா? இந்த மனுஷ குமாரத்திகளா இருக்காங்க பாத்தீங்களா, இவர்களும் மனிதர்கள் தான். இதுல யாரும் ஏஞ்சல்ஸோ இல்ல வேற எந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங்கோ இங்க கிடையாது. இங்க தேவகுமாரர் அப்படின்னு சொல்லி சொல்ற வழக்கம் யாரை குறிக்குது அப்படின்னா, காயின் தெரியுமா உங்களுக்கு? காயின் பற்றி தெரிந்து கொண்டீங்க இல்லையா? போன பைபிள் ஸ்டடில உங்களுக்கு எடுத்தது யாருக்கெல்லாம் அட்டன் பண்ணீங்க? அட்டன் பண்ணவங்களுக்கு காயினோட வரலாறு தெரியும். காயினுடைய பிள்ளைகளை தேவகுமாரர்கள் என்று அக்காலத்துல அழைத்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல் பீப்புளா இருந்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு பட்டணத்தையே கட்டி காயின் தன் குமாரனுடைய பேரை வச்சார். அப்படி வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் பிறந்த காலகட்டத்துல ரொம்ப செல்வாக்கு வாய்ந்த நபர்களாகவும் ஒரு ஜமீன்தார் போலவும் ஒரு ஆளுகிறவர்களாகவும் ஒரு எல்லா காரியங்களும் எதை நினைச்சாலும் செய்யற வல்லமை கொண்டவர்களாகவும் யார் இருந்தாங்கன்னா காயினோட பிள்ளைங்க இருந்தாங்க. அதனால அந்த வம்சத்துல வந்த பிள்ளைகள் எல்லாரையும் எப்படி கூப்பிட்டாங்க, எப்படி வழக்குல அழைச்சாங்க அப்படின்னா, உங்க தேவகுமாரர்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது ரொம்ப பவர்ஃபுல் பீப்புள் அப்படின்ற மீனிங்ல அழைச்சாங்க. ஆனாலும் அவர்கள் பவர்ஃபுல் பீப்புளா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கைய காயின் பத்தி தெரியும் இல்லையா, எப்படி ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி அவர் மேல எப்படி பழி விழுந்து எப்படி ஒரு பாவமான துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய வம்சத்துல பிறந்த வந்து பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி 2 கல்யாணம் எல்லாம் பண்ணி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் பண்ணாங்கன்ட்டு, அப்படி ஒரு மோசமான தேவனை தேடாத ஒரு ஜனங்கள் தான் தேவகுமாரர்கள் என்று அழைக்கப்படுகிற காயினோட பிள்ளைங்க.
புரிந்து கொண்டீங்களா? இந்த மனுஷ குமாரத்திகள் அப்படின்னு யாருன்னா, ஆதாம் ஆதாம் ஏவாள் மூலமாக சேத் பிறக்கிறார் இல்லையா? சேத்தோடைய வம்சம். இதற்கு முன்பாக நான் காமிச்சிருப்பேன். சேத்தோட வம்சத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் டில் நோவா வரைக்கும். சோ இவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கும் இல்லையா? நான் காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான நபர்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஆனா நீங்க அந்த வசனங்களை வாசிக்கும் போது தெரியும். நோவா பிறந்திருப்பாரு. நோவா கூட நிறைய குமாரர்களும் குமாரத்திகளும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி ஏனோக்கு பிறந்திருப்பாரு. ஏனோக்கு கூட நிறைய குமாரர்களும் குமாரத்திகளும் அவர் பெற்றிருப்பாரு. அவங்களுக்கும் பிறந்திருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க 1000 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட வாழ்ந்தபடியால் நிறைய பிள்ளைங்க அவங்களுக்கு பிறந்திருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே மனுஷ குமாரத்திகள். சேத்துடைய வம்சத்தில் வருகிறவர்கள் எல்லாரும் மனுஷ குமாரத்திகள் என்று அழைக்கப்பட்டனர். புரியுதா? இப்ப என்னன்னா இந்த மனுஷ குமாரத்திகள் என்று அழைக்கப்படுகிற சேத் வம்சத்தினர் ரொம்ப பரிசுத்தமாய் தேவனை தொழுது கொள்கிற ஒரு வம்சமாக வந்து கொண்டிருந்தாங்க. ஆனா இவங்க கிட்ட இந்த பரிசுத்தமான சந்ததி கூட யார் வந்து சேர்றாங்க அப்படின்னா, பாவமான வாழ்க்கை வாழுகிற ஒரு காயினுடைய சந்ததியில இருக்கவங்க கல்யாணம் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்? ஒரு துன்மார்க்கத்துல இருக்கிற ஒருத்தவங்க வந்து ஒரு பரிசுத்தமா இருக்கிற ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அந்த வருகிற ஜெனரேஷனும், வருகிற பிள்ளைகளும் துன்மார்க்கமாய் போகறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? புரியுதா இல்லையா? விளக்கமா நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? சோ ஏன் ஆண்டவர் வந்துட்டு வந்து வேற ஏன் வந்து அந்நிய வேற தெய்வத்தையோ, அந்நிய தெய்வத்தையோ, வேற ஜாதியில இருக்க பெண்களையோ இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்வாரு. நீங்க பெண் எடுக்கக்கூடாது. பெண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லறதுக்கு மெயின் ரீசன் பெண் எடுக்கவோ, இல்ல வந்து வேற ஒரு ஆம் புற ஜாதிகள நீங்க இருக்க பிள்ளைகள கல்யாணம் பண்ணவோ கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்கள வெறுக்கிறதுனால கிடையாது. அவங்களுடைய வழக்கம், அவங்களுடைய துன்மார்க்கமான செயல்கள், அவங்களோட அசுத்தமான செயல்கள், இது எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளை கெடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு. இல்லையா? அந்த ரீசன்னால ஆண்டவர் வந்து வேண்டாம். பரிசுத்தமான சந்ததி உருவாகணும்னா, பெற்றோர்கள் இருவருமே பரிசுத்தமானவர்களா இருக்கணும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறவர்களா இருக்கணும். ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்கிறவங்க மட்டும்தான் நல்ல பிள்ளைகளை அப்படி பெற்று எடுத்து வளர்க்க முடியும் அப்படின்றதுனாலதான் ஆண்டவர் அப்படி சொன்னார். இங்கேயும் அதுதான் ரீசன். இப்ப என்ன ஆச்சு? கலப்படம் ஆயிடுச்சு. கலப்படம் ஆனவுடனே என்ன ஆச்சு அப்படின்னா, ஆண்டவருக்கு இனி இவனுடைய கலப்படம் ஆனதுனால ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததி இந்த பூமியில கண்டினியூ ஆக முடியாது அப்படின்றது தேவனுக்கு தெளிவாக தெரிந்தது. புரியுதுங்களா? இப்ப அடுத்து பாருங்க 4ஆம் 5ஆம் வசனத்துல, அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது அவர்கள் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள் அப்படின்னு இருக்கு வேதத்துல. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு என்ன பண்றார் அப்படின்னா, இனி இந்த பூமி பரிசுத்தமாய் பரிசுத்தவான்களால் நிறைந்திருக்க முடியாது. நான் அந்த பூமியை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முடிவு பண்றார். இங்கேயும் பார்த்து நீங்க வந்து ராட்சதர் அப்படின்ன உடனே ஏதோ ஒரு வேற ஒரு உலகத்துல இருந்து வந்து வாழ்ந்துட்டு இருக்கவங்கன்னு நினைக்காதீங்க. இவர்களும் மனிதர்கள் தான். பலம் வாய்ந்த மனிதர்கள். சரியா? புரியுதுங்களா? இருக்கிறதுலே பவர்ஃபுல் பீப்புள். எதை நினைத்தாலும் இந்த பூமியில சாதிக்க கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை தான் இந்த வேதம் இப்படி வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால ஒரு ஆவி உலகத்துல இருந்து வந்தவங்க, வேற்று கிரக வாசிகள், இல்ல வந்து ஒரு நம்ம டிவிலயோ இல்ல வந்து நம்ம கதைகளை கேட்ட மாதிரியோ ராட்சதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கொம்பு வச்சிருப்பாங்க. நகைலாம் பெருசா இருக்கும். அப்படி வந்து ஒரே வந்து ஒரு பேய் மாதிரியான ஒரு ரூபம் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்க. அப்படி கிடையாது. பவர்ஃபுல் பீப்புள். எதை நினைத்தாலும் என்ன காரியமானாலும் துணிகரமாய் செய்யக்கூடியவர்களாய் மாறினார்கள் ஜனங்கள். அதை குறிக்கிறதுக்கு தான் ராட்சதர் அப்படின்ற வார்த்தை இங்க தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல ஜெயன்ஸ். ஜெயன்ஸ்னா பலம் வாய்ந்தவர்கள், ராஜாக்கள் மாதிரி, அதாவது என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி. இப்படிப்பட்டவர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னா, தேவனுக்கு விரோதமான பாவத்துல, அநியாயமான பாவத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஓரின சேர்க்கை, அசுத்தமான பாவம்,
புணர்ச்சிக்காரர்களா இருந்தாங்க. வந்து நிறைய கல்யாணம் பண்ணவங்களா இருந்தாங்க. வந்து தேவனை வணங்காம ஆண்டவர மறுதலிக்கிற ஒரு ஜனமா, அதாவது ஆண்டவரையே எதிர்த்து நிற்கிற ஒரு ஜனமாய் மாறுனாங்க. இது போல ரொம்ப அக்கிரமமான காரியங்களை அந்த காலகட்டத்துல இருக்க ஜனங்கள் வந்து அப்படியே ஆண்டவருக்கு விரோதமாய் பிசாசினால் நிரப்பப்பட்டு செஞ்சதுனால ஆண்டவர் முடிவு பண்றாரு, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது. மெயின் ரீசன் என்ன? மனுஷ குமாரத்திகள், அதாவது சேத்து பிள்ளைங்க, அதாவது பரிசுத்தமா இருந்த ஒரு ஜெனரேஷன் கூட ஒரு துன்மார்க்கமான ஒரு ஜெனரேஷன் கலப்படம் ஆனதுனால வந்த வினை. இங்கேயும் வந்து பேரண்ட்ஸ், நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னா, ஒரு பெற்றோர்களா இருக்கணும்ன்றவங்க எந்த மாதிரியான வாழ்க்கை, எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைங்க எப்படி ஆசீர்வாதமா இருக்கும், எந்த மாதிரியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் அப்படின்றது இதுவும் நமக்கு ஒரு சாட்சியா இருக்கு. ஆண்டவர் ஏன் இந்த பூமியை அழிக்க நினைத்தார், ஏன் இந்த பூமியில பாவம் பெருகினது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால இவ்வளவு டீட்டெயில்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தயவு செய்து ரொம்ப கவனமா கேளுங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஏசப்பாக்கு, அதாவது தேவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப மனஸ்தாபம் ஆயிடுச்சு. ஏன் இந்த மனுஷனை இந்த பூமியில உண்டாக்குனேன், இவ்வளவு மோசமான காரியங்களை அவன் செய்யறானே, இனி வந்து தாங்காது. 120 வருஷம் உனக்கு நான் வந்து குறைக்கலாம்னு நினைச்சேன் என் ஆயுசு நாட்கள், இது கூட தாங்க, அந்த 120 வருஷத்துல இன்னும் மோசமான காரியத்தை செஞ்சிருவான், அதனால முழுசா அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பூமியில எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. ஆனாலும் என்னாச்சு? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவை மட்டும் ஆண்டவர் என்னன்னா இந்த பூமியில நீதிமானாய் கண்டதுனால், அத்தனை பேர்ல நோவாவுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நோவாவுக்கு என்ன கிடைச்சது? கிருபை கிடைத்தது. அவன் நீதிமானா இருந்தாக்கலாம், உத்தமமா இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சா மட்டும்தான் ஒரு மனுஷனோட நீதி கூட உதவும். நம்மளுடைய சுய நீதியினால் நம்ம எப்பவும் வந்து பரிசுத்தமாவோ இதாகவோ ஆக முடியாது. ஆண்டுடைய கிருபை தான் நம்மளோட நீதிய நமக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவர்ட்ட இரக்கத்தை பெற வைக்கிறது. இதை புரிந்து கொள்ளணும். இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வேகமாக ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். கவனமா கேளுங்க. இப்ப வந்து காயினோட சந்ததி இங்க பார்க்கிறீங்க. இந்த காயினோட சந்ததி தான் லாமேக்கு வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. காயினோட சந்ததி தான் தேவ குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். புரிந்து கொண்டீங்களா? அதனால குழம்ப கூடாது. இங்க வந்து சேத்தோட சந்ததி இருக்கு. சேத்தோடைய சந்ததி நோவா வரைக்கும் செல்கிறது. அதற்கு மேலாக நோவாவின் பிள்ளைகள் மூலமாக சந்ததி இந்த பூமியில வருகிறது. இவர்கள் எல்லாம் மனுஷகுமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். புரிந்து கொண்டீங்களா? வேகமா போலாமா? சரி, இப்ப பாயிண்ட் என்ன தெரியுமா? இப்ப நோவா உத்தமனும் நீதிமானுமாய் இருந்த நோவா, ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில நடக்குது. பாத்தீங்கன்னா இப்ப ஆதியாகமம் 5, 6, 7, 8, அதாவது 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி பூமி வந்து ஜலத்தினால் வந்து அழிக்கப்பட்டுச்சு, அப்புறம் ஆண்டவர் இந்த பூமியை அழிச்சதுக்காக எதுக்காக மனஸ்தாபப்படுறாரு. அதே மாதிரி அந்த கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நோவாவுக்கு 500 வயசு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியை நான் அழிக்க போறேன், நீ வந்து ஒரு கப்பல் செஞ்சு அதுல எல்லாரையும் சேர்த்து கொள்ளுன்னு சொல்றாரு. அப்புறம் 600 வயசு, 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பூமியை, நோவாவுக்கு 600 வயது இருக்கும்போது இந்த பூமியை தண்ணீரால அழிக்கிறாரு. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. அதாவது நோவாவுக்கு 601 வயசு ஆகும்போது இந்த பூமி முழுமையாக அழிக்கப்பட்டு நோவாவும் அவர் குடும்பமும் அவரோடு ஒரு சில உயிரினங்கள் மட்டும் அந்த பேழையின் மூலமாக காப்பாற்றப்படுகிறது. இப்படிதான் வந்து இந்த அதிகாரங்கள் போகுது. தயவு செய்து இந்த அதிகாரங்களை நீங்க வீட்டுல ஒரு தடவை தியானம் பண்ணி பாருங்க. இப்ப நம்மளுடைய பைபிள் ஸ்டடி, நம்மளுடைய டாபிக் ஏற்ற மாதிரி நம்ம முக்கியமான காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு வேகமாக முடிக்க போறேன். கவனமா கேளுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூமி எல்லாம் அழிஞ்சு முடிஞ்சிருச்சு. நோவாவும் குடும்பத்தார் மட்டும் காப்பாற்றப்பட்டுட்டாங்க. அவங்க வெளியே வந்துட்டாங்க கப்பலை விட்டு. வெளியே வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பலுகி பெருகுங்க, நான் இனி நான் வந்து தண்ணீரால அழிக்க மாட்டேன், இது போல ஒரு காரியத்தை நான் இனி ஒரு நாளும் செய்ய மாட்டேன்னு நோவா கூட உடன்படிக்கை பண்ணி ரொம்ப ஹாப்பியா வெளியே வராங்க. யாரு?
நோவா, நோவாவோட மனைவி, அவரோட பிள்ளைகள், பிள்ளைகளோட மனைவி, இவங்க மொத்தம் 8 பேர் வெளியே வராங்க. இதற்கப்புறம் இந்த பூமியில வந்த ஜெனரேஷன் எல்லாமே நோவாவின் பிள்ளைகள், நோவா பிள்ளைகள் மூலியமாக வந்தவர்கள். சரி, இது வரைக்கும் புரியுது இல்லையா? இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, வெளியே வந்துட்டாங்க. நோவா வந்து ஒரு திராட்சை தோட்டத்தை ஒரு வந்து நாட்டுறாரு. அவர் வந்து அதை செயல்படுத்துறாரு. அவர் வந்து திராட்சை தோட்டத்தை பயிரிட்டு அந்த திராட்சை ரசத்தை குடிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஒரு மயக்க நிலைக்கு போதையில போயிட்டு அவர் வந்து என்ன ஒரு அவங்க வீட்டுல வஸ்திரம் விலகி கிடக்குறார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய 2வது, அதாவது காம் அப்படின்ற ஒரு மகன். நோவாவுக்கு 3 மகன்கள். சேம், காம், யாபேத். அதுல காம் அப்படின்றவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு, இந்த மாதிரி Dress விலகி கிடக்குது இல்லையா, இத வந்து பார்த்துட்டு என்ன பண்றாரு, தன் சகோதரருக்கு இத வந்து அறிவிக்கிறார். என்ன பண்றாரு, அப்பா இந்த மாதிரி நீதிமானும் உத்தமனுமா இருந்த அப்பா இல்லையா, வந்து கர்த்தருடைய பார்வைகளுக்கு நீதிமானா இருந்த அப்பா இப்ப வந்து ஏதோ திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு அசிங்கமா வீட்டுல Dress விலகி படுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு காம் அப்படின்றவர் வந்து தன்னுடைய சகோதரர்கள் கிட்ட வெளியே வந்து சொல்றார். இது வந்து ஆக்ட் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட். என்ன புரியுதா? என்னது? மரியாதையற்ற ஒரு செயல். அதாவது ஒரு தகப்பனை அசிங்கப்படுத்துறார். ஓகேவா? இந்த விஷயத்த யார் பண்ணிடுறாரு? காம் பண்ணிடுறாரு. இது பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நோவாவுக்கு அவர் வந்து மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறாரு. இப்ப என்னன்னா, அதுக்கு முன்பாக என்ன நடக்குதுன்னு சொல்றேன். வெளியே வந்து சகோதரர்கள் கிட்ட சொன்னாங்க இல்லையா, சொன்ன உடனே இன்னும் 2 சகோதரர்கள் இருக்காங்க. யாரு? சேம், யாபேத். 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயோ இந்த மாதிரி அப்பா வந்து அசிங்கமா வந்து Dress விலகி படுத்துட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தம் என்ன பண்றாங்கன்னா, பின்பக்கமா வந்து அவருக்கு Dress போட்டு மூடிடுறாங்க. தன் தகப்பனுடைய நிர்மாணத்தை இவங்க 2 பேரும் பார்க்கல. இப்படிதான் வேதம் சொல்கிறது. ஓகே. இப்ப என்னன்னா, மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறார் நோவா. எழுந்த உடனே வந்து இது நடந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியுது. வந்த உடனே அந்த மனுஷனுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன வந்துச்சு? கோவம். சாதாரண கோவம் இல்ல. சாதாரண கோவம் இல்ல. அப்படி ஒரு கோவம் வருது. ஒரு தகப்பனுக்கு கோவம் வந்து என்ன பண்றாரு? ஒரு சாபத்தை தன் புள்ள மேல போடுறாரு. என்ன போடுறாரு? ஒரு சாபம். சாதாரண சாபம் கிடையாது. என்ன சாபம் பாருங்க. கானான் சபிக்கப்பட்டவன். தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். உத்தமர்ங்க, நீதிமான், தேவனோடு சஞ்சரிக்கிறவரு, அதுவும் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி ஆண்டவருடைய மனசையே குளிர செஞ்ச மனுஷன் நோவா சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் செஞ்ச அவருடைய கொடுத்த பலியில அப்படியே உள்ளம் குளிர்ந்த ஏசப்பா தேவன் என்ன பண்றாரு, இனி இந்த உலகத்தையே நான் அழிக்க மாட்டேன், இந்த தண்ணீரால அழிக்க மாட்டேன்னு சொல்லி என்னோட வில்லையே வானத்துல வைக்கிறேன் அப்படின்னு வானவில்ல பூமியில அந்த வானத்துல வைக்கிறாரு. இப்படியெல்லாம் காரியத்தை செய்ய வைத்த நோவா தன் கோபத்தினால் தனக்கு நடந்த ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட தாங்கிக் கொள்ள முடியாம என்ன பண்றாரு, கானான் சபிக்கப்பட்டவன் சொல்றாரு. அந்த கானான் யார் தெரியுமா? கானான் வந்து காமோட பிள்ளை. புரியுதுங்களா? கானான் வந்து காமோட பிள்ளை, சந்ததி. காம சபிக்கல, தன்னுடைய பேர பிள்ளைய சபிக்கிறார். கானான் சபிக்கப்பட்டவன். அதுவும் எப்படிப்பட்ட சாபத்தை கொடுக்கிறாரு பாருங்க. தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். புரிந்து கொண்டீங்களா? இது என்ன விஷயம் இருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சாதாரணமா எடுத்துட்டு போலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது என்ன தெரியுமா? தேவன் பூமியை அடித்து வெளியே வந்தாங்க. சேம், காம், யாபேத், நோவாவோட பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்க. ஆண்டவருக்கும் தெரியும் பிள்ளைகளுடைய பொல்லாத குணம் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா பொல்லாத மனுஷங்களோட மத்தியில தான் 100 வருஷம் சேம், காம், யாபேத் வாழ்ந்திருக்கிறாங்க. அசிங்கமான அசுத்தமான இந்த பூமியில தான் நோவா 600 வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னா, சேம், காம், யாபேத் ஆகிய 3 பிள்ளைங்களும் 100 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க.
அப்போ அதோடைய ட்ரேஸ் கண்டிப்பா இருக்குன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் தேவன் சபிக்கல. யார சபிக்கல? சேமையோ, காமையோ, யாபேத்தையோ நீ இப்படி தாண்டா இருப்ப அப்படின்னு தெரிஞ்சோ, இல்ல இந்த டிஸ்ரெஸ்பெக்ட் நடந்தப்பயோ உடனே ஆண்டவர் காயின் மேல கோவப்பட்ட மாதிரி கோவப்பட்டுலாம் காமையோ கானானியோ சபிக்கல. இந்த இடத்துல சபித்தவர் யாரு? தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் சபிச்சா? நோவா. சொந்த தகப்பன் சபிக்கிறார். இதனால விளைவுகள் என்ன ஆகும் தெரியுமா? இப்ப வரைக்கும் கானான் சபிக்கப்பட்டவனா இருக்கிறான். இப்ப வரைக்கும் கானானின் சந்ததியில் வந்தவர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்க கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா நைஜீரியா, இந்தியா, நைஜீரியா, ஆப்பிரிக்கா, ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கானானின் சந்ததியாக அறியப்படுகிறது. நம்ம வளர்ந்திருக்கிறோம். நம்ம ஸ்டில் வி ஆர் இன் டெவலப்பிங் கண்ட்ரி. இன்னும் நம்மளாவது பரவாயில்ல. ஆப்பிரிக்கா, நைஜீரியா எல்லாம் இன்னும் பஞ்சத்திலையும் கொடூரத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதனால தெரியுமா? ஒரு தகப்பன் சபித்த சாபம். புரிந்து கொண்டீங்களா? ஆனா உண்மையாகவே ஒரு நோவா செய்திருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அந்த மனுஷன் கர்த்தரிடத்தில் கிருபை பெற்ற நோவா அந்த கிருபையை தன் மகனிடம் காட்டியிருக்கணும். யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? தன்னுடைய நிர்வாணத்தை மூடின 2 பிள்ளைங்களையும் நோவா ஆசீர்வதிப்பாரு. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான். அடுத்து என்ன சொல்வாரு? கவனிங்க. யாபேத்தின் தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான்ட்டு காமுடைய பிள்ளைய சேமுக்கும் யாபேத்துக்கும் அடிமையாக்குவார். இதுல இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோவாவுக்கு 3 பிள்ளை இல்லையா? அதுல மூத்தவர் யாபேத். யாரு மூத்தவர்? யாரு? யாபேத். சேம் கிடையாது. சேம் காம் யாபேத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சேம் வந்து மூத்தவர் கிடையாது. மூத்த பிள்ளை யாபேத். 2வது பிள்ளை காம். 3வது பிள்ளை தான் சேம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பிள்ளை யாரு? யாபேத் தான் மூத்த பிள்ளை. 3வது பிள்ளை தான் சேம். 2வது பிள்ளை காம். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம முதலாவது ஆசீர்வதிப்பார். மேபி வந்து அவர் தான் டிசிஷன் எடுத்திருக்கலாம். அப்பாவை வந்து இந்த மாதிரி நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, அவர் நிர்வாணத்தை நம்ம பார்க்க கூடாது, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஹானர் பண்ணோம். அவர் தவறே செஞ்சிருந்தாலும் இல்ல தெரியாம ஏதோ பண்ணியிருந்தாலும் நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடுத்தது சேமா இருந்திருக்கலாம். நமக்கு தெரியல, வேதம் மட்டும் தெளிவாய் சொல்லல. ஆனா சேமை தான் நோவா ஆசீர்வதிக்கிறார் முதல்ல. 2வது யாபேத் ஆசீர்வதிக்கிறாரு. சபிக்கப்பட்டு போனவனாய் காம் இருக்கு அவனுடைய செயலின் நிமித்தம். புரிந்து கொண்டீங்களா? நல்லா புரிந்து கொண்டீங்களா? இப்ப இந்த சேமுடைய ஜெனரேஷன்ல தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவங்க எல்லாம் வராங்க. புரியுதா? இந்த யாபேத் இருக்காரு இல்லையா? யாபேத் மூத்த பிள்ளை. அந்த ஜெனரேஷன்லாம் யார் அப்படின்றாங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்களே, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க இல்லையா? இவங்க எல்லாம் வந்து யாபேத்துடைய வம்சமாய் வருகிறாங்க. ஆபிரகாம், அப்புறம் அந்த ஈசாக்கு, இஸ்மவேல், அரேபியன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சேமுடைய வம்சமா வராங்க. கானானுடைய வம்சமா இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க, அதாவது இந்தியா, ஏசியா, ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே, ஆப்பிரிக்கா, ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து கானானுடைய வம்சமாய் வராங்க. ஏன் இவ்வளவு தெளிவாய் உங்களுக்கு சொல்றேன்னா, நான் சொல்ற கண்ட்ரிஸ் வச்சே உங்களுக்கு தெரியும் எப்படி ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு. ஒரு தகப்பனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிறது. புரிந்து கொண்டீங்களா? யாருக்கெல்லாம் புரியுது? புரியுதா? அப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம தப்பு செய்யும் போது நம்ம கிருபையா இருக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சே.
ஒரு சில மோசமான காரியங்கள் செய்யும் போது நம்ம வாயில சாபமான வார்த்தைகள் வரவே கூடாது. யாருக்கெல்லாம் புரியுது? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தர் சபிக்கவே இல்ல காம. கர்த்தர் கானான சபிக்கவே இல்ல. சபித்தது யாரு? நோவா. நோவா சபித்தாரு. இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் சபிக்கப்பட்டவனாய், அதாவது எல்லா ஒரு வகையில சபிக்கப்பட்டவனா யார் இருக்கா? கானான் வம்சத்துல வந்தவங்க இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து மட்டும் நமக்கு வந்து அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்கவில்லை என்றால் நாமும் கூட இன்னும் சபிக்கப்பட்ட நிலைமையிலே இருந்திருப்போம். நம்மளுடைய சாபங்களை அவர் வாங்கி கொண்டதுனால, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதுனால, இந்த கானானுடைய சாபம் நம்ம மேல இல்லாம நம்ம ஆபிரகாமின் சேமுடைய வம்சத்தில் வந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காய் இயேசு கிறிஸ்து மூலமாய் மாற்றப்பட்டிருக்கும். புரியுதா? யாருக்கெல்லாம் புரியுது? இப்ப நாங்க இங்க சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? நீதிமானாய் இருந்த ஒரு நோவா தன் கோபத்தினால் தன்னுடைய ஜெனரேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு நபரை என்ன பண்றாரு? வீணாக்கிட்டார். உண்மையிலே அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அதை நம்ம வாழ்க்கையில பண்ணவே கூடாது. இத வேகமா இன்னும் முடிக்க போறேன். இது நோவா செய்யக்கூடாத ஒரு காரியமா இருக்கு. உங்களுக்கு இப்ப நான் ஒரு 2 நபர்கள் இப்ப செய்யக்கூடாத பார்த்தோம் இல்லையா? இப்ப எப்படி செய்யக்கூடாது, எப்படி இருந்திருக்கணும்னு பார்த்தோம். எப்படி இருக்கக்கூடாது, பிள்ளைகளுடைய விஷயத்துல எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு நபரையும், எப்படி இருக்கணும்ன்ற இன்னொரு நபரையும் நான் வேதத்துல இருந்து ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு இந்த பைபிள் ஸ்டடி முடிக்க போறேன். ஒரு கம்ப்ளீஷனுக்காக என் கூட கவனமா கேளுங்க. இங்க பார்க்கிற நபர் ஏலி அப்படின்ற ஒரு நபர். இவரை நீங்க 1 சாமுவேல் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இவர் ஒரு ஆசாரியர் மற்றும் ஜட்ஜ், நியாயாதிபதி. இவருக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. சரியா? இவருக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. அது ஏலி ஒரு ஜட்ஜ், ஒரு ஆசாரியர் அப்படின்னா அந்த காலத்துல அவர் தான் கிங் மாதிரி. அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில. அப்படி இருக்கும்போது அவருக்கு இருக்க இந்த 2 பிள்ளும் பாத்தீங்கன்னா பினேகாஸ், ஓப்னி, இவங்க 2 பேரும் ரொம்ப மோசமான செயல்ல ஈடுபட்டாங்க. பாவம் நிறைஞ்ச செயல். கர்த்தருடைய காணிக்கையை வஞ்சிக்கிறது, அவங்க ஆலயத்துக்கு வர்ற பெண்களுக்கு தவறா நடக்கிறது அப்படின்னு மோசமான காரியங்களை செய்வாங்க. ரொம்ப மோசமான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி பண்ணிட்டு இருந்த போது இந்த ஏலி அப்படின்றவரு சும்மா அவர் என்ன பண்ணுவாருன்னா, தன் பிள்ளைங்க கிட்ட ஏன்பா இப்படிலாம் பண்றீங்க, ஏன்பா இப்படிலாம் செய்யறீங்க அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு விட்டுருவார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிள்ளைங்க தொடர்ந்து அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய கோபம் மூலம் இந்த ஏலி கிட்ட கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். கொஞ்சம் கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நோவாவோட வாழ்க்கைய பார்த்தோம், எப்படி சாபமா போச்சுன்னு. எப்படி ஒரு தகப்பன் கர்த்தருடைய சாபத்தை தான் பிள்ளை மேல வாங்கித்தாராம். அதை நீங்க பார்க்கணும், அதை நீங்க தெரிந்து கொள்ளணும். ஏன்னா அதுவும் தப்பு. நம்ம பிள்ளைகளை சாபத்துக்குள்ளாய் தள்ளுறதும் தப்பு. கர்த்தருடைய சாபத்துக்கும் ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைய ஆளாக்குறத நம்ம இங்க பாக்குறோம். தயவு செய்து கவனிச்சு கேளுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஏலி சரியா? ஏலி குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், யார் அறிந்திருந்தும்னா ஏலி அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். என்ன சொல்றேன்னு புரியுதா? ஏலி இருக்கிறார் இல்லையா, ஏலி அவரு தான் பிள்ளைங்க மேல கர்த்தருடைய சாபத்தை வர வைக்கிறார். எப்படி தெரியுமா வர வைக்கிறாரு? ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். அவங்க தப்பு பண்ணும்போது நீ பண்றது தப்புன்னு சொல்லி அவருடைய முழு பவரையும் பயன்படுத்தி அவர்களை திருத்த நினைக்காம சும்மா பேருக்கு, அப்பா இப்படிலாம் செய்யாதீங்கப்பா, இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு மட்டும் சொல்லி விட்டதுனால
என்ன ஆகுதுன்னா, தான் பிள்ளைங்க செஞ்ச தப்புக்காக ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. தான் தகப்பன் செஞ்சாருல ஏலி, என்ன செஞ்சாரு? தன் பிள்ளைய அடக்காம போனார்ல, அந்த பாவத்து நிமித்தம் அந்த சந்ததியே சாபத்திற்குள்ளாய் போனது. என்ன சாபம் தெரியுமா? அந்த குடும்பத்துல யாரும் எல்லாரும் இளம் வயசு ஆண்கள் எல்லாரும் இளம் வயசுலயே செத்துருவாங்க. இதான் சாபம். அவங்க இனி ஆசாரிய ஊழியமோ இல்ல ஜட்ஜாவோ இருக்க முடியாது. ஆசீர்வாதமும் போச்சு, ஆயுசு நாளும் போச்சு. என்ன போச்சு? ஆயுசு நாளும் போயிடுச்சு. சின்ன வயசுலயே செத்துருவாங்க எல்லாரும். அடுத்து என்ன ஆவாங்க? அவங்க சாப்பாட்டு கூட கெஞ்சிதான் சாப்பிடணுமா, பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும். அப்படி ஒரு நிலைமை. இப்படி ஒரு சாபத்தை யாரு கொடுக்கிறாரு? தேவனிடத்துல இருந்து பெற்று தராரு. யாரு? இந்த ஏலின்ற தகப்பன். இப்ப நம்ம பெற்றோரா இருக்கிற நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நோவா மாதிரி நம்ம சபிச்சு பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது? சாபத்துக்குள்ள ஆக்கிடக்கூடாது. பிள்ளைகளை பத்தி ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசணும். தவறு பண்ணாங்கன்னா எப்படி திருத்தணுமோ அப்படி ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும், உட்கார்ந்து பேசணும், அவங்கள சீர்படுத்தணும். எக்காரணத்தை கொண்டு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சாபமான வார்த்தைகளை பிள்ளைகள் மேல போடவே கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை ஃப்ரீயா விட்டுறக்கூடாது. அதற்கான முயற்சி எடுத்து பிள்ளைகளை எந்த வகையில திருத்தணுமோ அப்படி திருத்தணும். ஏலி மாதிரி அசால்ட்டா இருந்தோம்னா நம்ம பிள்ளைகளுடைய செய்கள் நிமித்தம் அவங்க வீணா போக மாட்டாங்க. பெற்றோர்களாகிய நம்முடைய அலட்சியத்தின் நிமித்தம் நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். புரிந்து கொண்டீங்களா? சரி, வேகமாக போகலாம். இப்ப கடைசியா ஒருத்தரை காட்டுற the best man, best father சாமுவேல். இவரை எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, சவுல் அபிஷேகம் பண்ணவர், தாவீதை அபிஷேகம் பண்ணவர் அப்படின்னு தான் தெரியும். நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃபாதர் சாமுவேல். தெரியுமா உங்களுக்கு? நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். நம்ம எல்லாரும் சாமுவேலை போல இருக்கணும். இதுக்காகதான் வேகமாக முடிக்க போறேன். கவனமா கேளுங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவருக்கும் 2 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? சாமுவேலுக்கு 2 பிள்ளைங்க. எத்தனை பேருக்கு தெரியும் சாமுவேலுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்ட்டு? இப்பதான் தெரியும்ன்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சரிங்களா? சாமுவேலுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, சரியா? அவர் சாமுவேலும் ஏலிக்கு அப்புறம், ஏலி இருந்தார் இல்லையா, ஏலி இருந்த பிளேஸ்ல ஜட்ஜ்மெண்ட்டும் ஜட்ஜாகவும் ஒரு ஆசாரியராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்த ஒரு மனுஷன் தான் நம்ம சாமுவேல், சரியா? இப்போ சாமுவேல் என்ன அப்படி அவருக்கு வயசாகுதுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துல இருந்தவங்க தன் பிள்ளைகளை தன்னுடைய பொறுப்புல வைப்பாங்க. அதே மாதிரி சாமுவேல் வயசாகும் போது என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய குமாரரை 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு. சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேல் மீது நியாயாதிபதியாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பேர் யோவேல், இளையவனுக்கு பேர் அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசையில் சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். சோ அவங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அபியா யோவேல், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லஞ்சம் வாங்கி நியாயத்தை புரட்டிடுறாங்க. இதெல்லாங்க பெரிய தப்பா? இப்ப வாங்க, யாரும் லஞ்சம் வாங்கலையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா அந்த காலத்துல அவங்க வாங்கின லஞ்சத்தின் நிமித்தம் என்ன ஆச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அது வரைக்கும் செஞ்ச பாவத்திலே மோசமான பாவமாகிய என்ன பாவம் தெரியுமா? தங்களுக்கு ஒரு ராஜா வேணும், தேவன் எங்களுக்கு நியாயாதிபதியா இருக்க வேண்டாம், அவர் இருக்கட்டும், கடவுளா இருக்கட்டும், ஆனா மத்த ஜனங்க மாதிரி எங்களுக்கு எல்லாமுமாய் தேவன் இருக்க வேணாம், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஏன்னா இந்த மாதிரி அபியா, இந்த மாதிரி யோவேல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, எங்களுக்கு அதனால ஒரு ராஜா வேணும், நியாயாதிபதி எல்லாம் வேணாம் அப்படின்னு தேவனையே தள்ளுகிற ஒரு பாவத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோவேல், அபியா இந்த 2 பேருடைய லஞ்சம் இருக்குல்ல, லஞ்சம் வாங்கினாங்க இல்லையா, நியாயத்தை புரட்டினாங்க இல்லையா, அதனால செஞ்சாங்க. இது வேதத்துல நீங்க போய் 1 சாமுவேல்
8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 1 சாமுவேல், உங்களுக்கு தெரியும் இது எப்படி என்று. புரிந்து கொண்டீங்களா? அதுவும் டீட்டெயிலா இருக்கும், நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நல்லா கவனிங்க. இந்த யோவேலும் அபியா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி, சாதாரண தப்பு இல்ல, இது மூலியமா ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுவார். இன்னும் சொல்ல போனா ஏலியின் பிள்ளைகள் பண்ண தப்ப காட்டிலும் இது ஒரு மோசமான தவறாய் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும். நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது வரைக்கும் பண்ண பாவம் எல்லா பாவத்தை விட மோசமான பாவம் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஆனாலும் யோவேலும் அபியாவும் எந்த ஒரு தண்டனையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாருக்கு புரியுது? 7 பிள்ளைங்களை ஆண்டவர் தண்டிச்சார்ல, அதே மாதிரி யோவேலையும் அபியாவையும் ஆண்டவர் தண்டிச்சிருக்கணும்ல. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு தண்டனையும் யோவேல் மேலையும் அபியா மேலையும் வராது. ஏன் தெரியுமா? சாமுவேல் தன் பிள்ளைகள் தவறு செய்தாங்க அப்படின்ன உடனே அவங்கள திருத்திடுவார். என்ன பண்ணுவாரு? அவங்கள சபிக்க மாட்டாரு. வேதத்துல எங்கேயுமே இருக்காது சாமுவேல் தன் பிள்ளைகளை சபித்தார் என்றோ, திட்டினார் என்றோ, இல்ல அவர்களை தள்ளினார் என்றோ எங்கேயுமே இருக்காது. என்ன செய்தார்னு இருக்காது. ஆனா யோவேலும் அபியாவும் மறுபடியுமாக நியாயாதிபதிகளாக நியமிக்கப்படுவார்கள். அதை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதுவும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவார் சாமுவேல், எந்த பிள்ளைங்க வேண்டான்னு இஸ்ரவேல் ஜனங்கள் வேண்டான்னு சொல்லி ராஜா கேட்டாங்களோ, எவர்கள் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்களோ, அந்த 2 பிள்ளைகளையும் மறுபடியுமாக நியாயாதிபதிகளாய் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு ஆதாரமாய் வேதத்துல வசனம் இருக்கு. ஏன்னா சாமுவேல் என்ன செய்யணுமோ, யோவேல் கிட்டயும் அபியா கிட்டயும் என்ன மாற்றத்தை கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்திருப்பார். யாருக்கெல்லாம் புரியுது? இதுதான் பெற்றோராகிய நம்ம செய்ய வேண்டியது. நம்ம பிள்ளை ஒழுங்கா இல்லையா, சரியா இல்லையா, உடனே திட்டிடக்கூடாது, சபிச்சிடக்கூடாது, அவ்வளவுதான் விளங்காதுன்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, தள்ளிடக்கூடாது. நோவா மாதிரி ஆயிடக்கூடாது, ஏலி மாதிரி இருந்துடக்கூடாது. யார மாதிரி இருக்கணும்? சாமுவேல் மாதிரி இருக்கணும். சாமுவேல் நிமித்தம் இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 2 பிள்ளைகள் மூலமாக ராஜா கேட்டதுனால் சவுல் ராஜா ஏற்படுத்தப்படுவார். தேவனுக்கு மனஸ்தாபம் உண்டாகும், எல்லாம் சரிதான். ஆனா இதற்கு காரணமாய் இருந்தது 2 பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, என் குமாரர். பாத்தீங்கல்ல 2 பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க அவங்க ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் வாழ்வாங்க. ஏன் தெரியுமா? அவங்க திருத்தப்பட்டிருப்பார்கள் சாமுவேலு நிமித்தம். பாருங்க, சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்ததுலாம் சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல அவங்க மேல குற்றச்சாட்டுனது எல்லாமே. சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு லைன் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திருப்பார். நல்லா பாருங்க. இப்போது இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நீங்க கேட்ட மாதிரி ராஜா கொடுத்துட்டேன். நானோ கிழவனும் நரைத்தவனும் ஆனேன். அதான் என்ன சொல்றாரு சாமுவேல்னா, இனி என்னாலாம் முன்ன மாதிரி ஃபுல் பிளட்ஜாலாம் ஒர்க் பண்ண முடியாது. நீங்க கேட்ட மாதிரி ஆண்டவர் சமூகத்துல இருந்து ராஜாவை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆனா என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். யார் இருப்பாங்க? தப்பு பண்ணாங்க இல்லையா யோவேல் அபியா, அவங்க 2 பேரும் உங்க கூடவே இருப்பாங்களாம் நியாயாதிபதியா. நான் என் சிறு வயது முதல் இன்னார் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன் அப்படின்னு அந்த வசனங்கள் போகும். என் குமாரரை மறுபடியுமா உங்களுக்கு முன்பாக நிறுத்துறேன்னா, அந்த அளவுக்கு போல்டா ஒரு மனுஷன் சொல்றாருன்னா, அப்ப அந்த குமாரர் எப்பேற்பட்ட நல்லவர்களாய், அசுத்தம் நீக்கப்பட்டவர்களாய் மாறி இருக்கணும். நான் பிரைப் வாங்கிட்டு இருக்கேன், நான் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம ஜனங்கள் புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் என்ன அதே ஜனங்கள் அதே பொசிஷன்ல என்னை ஏத்துக்கணும்னா நான் எவ்வளவு ஒரு சுத்தமானாய் வெளியே தெரியணும். யாருக்கு புரியுது? அப்படி ஒரு நிலைமையில சாமுவேல் தன் குமாரரை மாற்றினார். புரிந்து கொண்டீங்களா? இந்த 3 நபர்கள் மூலமாக என்ன தெரிந்தது உங்களுக்கு புரியுதா? நான் முடிக்க போற, நல்லா கேளுங்க. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறாரு, ஒரு இயேசு. அந்த நல்ல தகப்பன் மூலமாக நம்ம எல்லாரும் கிருபையை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறோம். நோவாவை போல கிருபையை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கும். கிருபையை பெற்றுக்கொண்ட நாம்
நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு நம்ம முக்கிய காரணம், நம்ம காரணம் என்பதை உணர்ந்து அதே கிருபையை நம்ம பிள்ளைங்க கிட்ட காமிக்கணும். தேவனோடு நாம் சஞ்சரிக்கணும். நம்ம கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம பிள்ளைங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, சாபமான வார்த்தைகளையோ நெகட்டிவான வார்த்தைகளையோ பேசவே கூடாது. அப்படி பேசணும்னா பாதிக்கப்பட போறது காமை போல நோவாவின் சந்ததி தான், ஏலியை போல ஏலியினோட சந்ததி தான். இருக்கும் போதே 2 பிள்ளைங்களும் செத்துட்டாங்க. ஏலி உயிரோட இருக்கும் போதே. பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான காரியம். சாமுவேலை போல தேவனுடைய கிருபையை, நம்ம பெற்றுக்கொண்ட கிருபையை நம் பிள்ளைகிட்ட காமிப்போம். அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். கவலைப்படாதீங்க. நிச்சயமா நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க. சோ எப்படி நம்ம பிள்ளைகளை சீர்படுத்தணுமோ அந்த வகையில சீர்படுத்தி அவங்க ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நம்ம காரணமா இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னும் வர்ற பைபிள் ஸ்டடியில எந்தெந்த மாதிரி வகையில நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம் என்பதை பார்க்கலாம். நம்ம இப்ப அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். இந்த காரியங்களை, இந்த வசனங்கள், அதிகாரங்களை எல்லாம் தயவு செய்து வீட்டுல நீங்க தியானித்து பாருங்க. இப்ப நம்ம பிரேயர் பண்ணலாம். ஏசப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே இவ்வளவு நேரம் நாங்க கேட்டுக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. எங்களோடு கூட நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா. எங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க நாங்க எப்பேற்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கணுமோ அப்படியாய் நாங்கள் இருக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நோவாவை போல ஆண்டவர் அவசரப்பட்டு கோவப்படாதபடிக்கு அப்பா எங்கள் மீது ஆண்டவரே கிருபையாய் இருங்க ஆண்டவரே. அது போல ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட கிருபை என் பிள்ளைகளிடத்தில் காட்ட எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாய் இருங்க. எந்த வகையில நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணுமோ அப்படியாய் நாங்கள் ஆசீர்வாதமா இருந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழித்திருப்பதை காண உங்க பரலோக ராஜ்யத்தை நிலை நிறுத்துகிறவர்களா எங்க பிள்ளைகள் இருக்கும்படிக்கு நாங்க அவங்க வாழ்க்கையை அமைக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்க கருத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் கேட்கின்ற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. இப்போ இது ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் நமக்கு டிஸ்கஷன் டைம் இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குமானால் இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க பேசுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிபிகேஷன், கொஸ்டின்ஸ் இருக்குமானாலும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க கேட்கலாம். ஜூம் லைவ் லிங்க் வேணுமானாலும் இந்த நம்பருக்கே தொடர்பு கொண்டு கேளுங்க. எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. God bless you all. We'll meet you next week. Thank you.